சின்ன வயசில் ஒரு நாள் நான் தெரியாமல் கதவை சாத்திட்டேன். அப்போ அங்கே இருந்த பல்லியோட வால் கட்டாயிருச்சு. இப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பல்லியோட வால் திருப்பியும் க்ரோ ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அந்த பல்லி மாதிரியே நம்மளோட கை கட்டானா திருப்பி க்ரோ ஆகுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் டாக்டர்லாம் சொன்னாங்க, அப்போல்லாம் கை என்ன விரல் கட்டானா கூட திருப்பி க்ரோ ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் இருக்கிற வில்லனுக்கு கை இருக்காது. இப்போ வில்லன் யோசிப்பான், பல்லிக்கு எப்படி வால் கட்டானா வால் க்ரோ ஆகுது, அப்போ பல்லியோட ஜீன் எடுத்து அவன் உடம்புல போட்டுக்கிட்டா அவன் கை க்ரோ ஆகுமா அப்படின்னு யோசிச்சு நிறைய நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான். ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுப்பான். அதை வச்சு ஒரு ஊசி தயாரித்து அவர் உடம்புல போட்டுப்பார். அப்போ கை க்ரோ ஆயிரும். லேட்டராக சைடு எஃபெக்ட்ஸ் ஆகி அந்த வில்லனே லிசார்டாக மாறிடுவார். அது வேறு விஷயம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பல்லிக்கு எப்படி வால் கட்டானா திருப்பி க்ரோ ஆகுதோ, நமக்கும் கை கட்டானா திருப்பி க்ரோ ஆகுமா அப்படிங்கிறது தான். இதை நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பல்லியோட வால் கட்டானா எப்படி ரீக்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பல்லிக்கு எப்படி வால் கட்டானா திருப்பி க்ரோ ஆகுதோ, அதே மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கும் கை கட்டானா திருப்பி க்ரோ ஆகும். இன்ஃபேக்ட் ஒரு சில ஸ்பீசிஸில் அந்த கட்டான கையிலேருந்து புது ஸ்டார் ஃபிஷ்ஷே கூட வரும். சாலமேண்டரில் ஹார்ட்டு, பிரெயின் மாதிரியான ஆர்கன்ஸ் கூட டேமேஜ் ஆச்சுன்னா அதை திருப்பி அது ரீக்ரோ பண்ண வைக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதே மாதிரி ஆக்சோலாட்டல்னு ஒரு அனிமல் இருக்கு. இதோட லிம்பு கட்டானாலும் அது திருப்பி க்ரோ ஆகும். அதுக்கு காரணம் பிளாஸ்டிமா அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். இதை நம்ம ஸ்டெம் செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து மசிலையோ, ஸ்கின்னையோ, போனையோ நம்ம திருப்பியும் உருவாக்க முடியும். இந்த பிளாஸ்டிமா செல்ஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அந்த ஆர்கானிசமில் எந்த இடத்துல என்ன பார்ட் இல்லையோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதோடைய சைஸு, பொசிஷனு, ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிறோம். ஆனால் ஹியூமன்ஸில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, பட் இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் மாதிரி அது வேலை பார்க்காது. அது ஸ்கார் டிஷ்யூவை உருவாக்கி அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ணும். அதுக்காக நம்ம ஒன்றும் டம்மிலாம் கிடையாது. நம்ம ஸ்கின்ல எங்கேயாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஸ்கின் செல்ஸு நமக்கு ரீஜென்ரேட் ஆகும். போனில் எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த போனும் ரீக்ரோ ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் டேமேஜ் ஆனால் கூட அது ரீக்ரோ ஆகும். அதே மாதிரி லிவர் கூட 70% வரைக்கும் ரீஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஏன் நமக்கு கை மட்டும் கட்டான பிறகு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ரீக்ரோ ஆக மாட்டேங்குது? தியரி நம்பர் 1, எவல்யூஷனரி ட்ரேட் ஆஃப். நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளும் காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசமாக மாறிட்டே இருந்தோம். இதனால நம்ம உடம்புல எப்போ எந்த இடத்துல அடிபட்டாலும் இந்த ஸ்கார் டிஷ்யூ புதுசான டிஷ்யூஸை உருவாக்கிரும், அதாவது ரிப்பேர் பண்ணிடும். ஆனால் ரீஜென்ரேஷன் அப்படிங்கிறத அது பெருசாக அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் அது ஃபோக்கஸ் பண்ணது ரிப்பேரில். இது ஃபஸ்ட்டு தியரி. ரெண்டாவது தியரி கேன்சர் ரிஸ்க். இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அன்கண்ட்ரோல்டாக டிவைட் ஆகி நமக்கு கேன்சர் வர்றதுக்கான ஒரு அபாயத்தை கூட ஏற்படுத்திடலாம். ஸோ இந்த 2 ரீசன்னால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்கனை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ தான் ஜீன் எடிட்டிங், டிஷ்யூ இன்ஜினியரிங், ஸ்டெம் செல் தெரப்பி மாதிரியான மெத்தட்ஸை வச்சு நம்ம ஆர்கன்ஸை ரீஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம கட்டான கையை கூட ரீஜென்ரேட் பண்ண வைக்க முடிஞ்சாலும் முடியலாம். இந்த மாதிரி எப்படிப்பட்ட யூனிக்கான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு புது வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.